வணக்கம். நான் ஜோஸ்பின், ஃபவுண்டர் ஆஃப் விபிஸ் ஹனி. 2006 கேவிகேல நான் ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு 10 பெட்டிகளில் தேனீ வளர்ப்பை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள என்னுடைய அப்பாவுடைய தோட்டத்தில் தான் நான் இந்த தொழிலை ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கிறப்ப இது இவ்வளோ பெரிய தொழிலாக மாறும்னு எனக்கு நான் நினச்சது கிடையாது. ஆனால் அங்கே உள்ள தோட்டக்கலைத்துறை விவசாயிகளை கூட்டிகிட்டு வருவாங்க. தேனீ வளர்க்குறாங்க, அந்த தேன் எடுக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்பதான் இது மற்றவங்களும் இது பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த விவசாயிகள் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க, எனக்கு 2 பெட்டி கிடைக்குமா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இதை பெட்டியாவும் விற்பனை பண்ணலாம்ன்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் பத்திரிகைகள்ல பேப்பர்களில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த தேனீ வளர்ப்பு அங்கங்கே தெரிகிறப்ப பசுமை விகடன் பார்த்தீங்கன்னா இனியெல்லாம் இயற்கையேன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அந்த ப்ரோக்ராம்ல எல்லா மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு இடத்துல இயற்கை விவசாயத்தை அதை கொண்டு போனாங்க. அதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவில் இன்னைக்கு இயற்கை விவசாயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுல தான் நம்மாழ்வார் ஐயாவை அதில் கொண்டுட்டு வந்து ஐயா அப்பதான் இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வெளி உலகத்துக்கு ரொம்ப போகலை. ஆனால் அதை பசுமை விகடன் மிகப்பெரிய அளவில் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்களே அந்த பயிற்சியை நடத்தினாங்க. அதில் 3 நாள் வகுப்பில் ஐயா 3 நாளும் இருந்து அந்த பயிற்சியை கற்றுக் கொடுப்பாங்க. அதில் ஒரு நாள் 3 மணி நேரம் என்னுடைய இந்த தேனீ வளர்ப்புக்கான ஒரு தொகுப்பு இருக்கும். தேனீ வளர்க்குறது, அதனால் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குதுன்றத 2007 இதை 2008 இந்த தேனீ வளர்ப்புக்கான பயிற்சியை பசுமை விகடன் மூலியமாக நான் அந்த ஒரு நாள் வகுப்புக்கு போய் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். 2007-08 அந்த டயத்தில் தான் ஐயாவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு அமைஞ்சது. அப்போ ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ வயசுலையும் அவங்களுடைய அந்த தெளிவான சிந்தனை, அந்த பெரிய முயற்சி, இதெல்லாம் ரொம்ப பெருசாக என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன்னா நம்ம இவ்வளோ சின்ன வயசுக்காரவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் யாருமே அந்த ஸ்டெப் எடுக்கலை. ஆனால் அந்த ஸ்டெப்பை அவங்க எடுத்தாங்க. காரணம் என்னன்னா அந்த 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 வழி, அந்த ஒரு ஒரு புரட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. காரணம் என்னோட குழந்தையும் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருந்தது அந்த டயத்துல. அப்பதான் ஐயா சொன்னாங்க, எத்தனையோ குழந்தைங்க எவ்வளவோ வியாதிகள்ல இன்னைக்கு பாதிப்படைஞ்சு இன்னைக்கு எல்லாருமே நம்ம இழந்துட்டு இருக்கோம் அப்படின்ற தகவலை அவங்க சொன்னது என் மனசை ரொம்ப பாதிச்சது. அதனால ரொம்ப ஈடுபாட்டோட இந்த இதை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், திருநெல்வேலி, மதுரை, எல்லா இடங்களுக்கும், சேலத்துல இருந்து கிருஷ்ணகிரியில இருந்து பாண்டிச்சேரி வர எல்லா மாவட்டங்களுக்கும் அடுத்த மாநிலத்துக்கும் போய் இந்த ஒரு நாள் பயிற்சியில அந்த 3 மணி நேரம் நான் தேனீ வளர்ப்புக்காக நிறைய தகவல்கள் சொல்றத ஐயா ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க, ரொம்ப பாராட்டுவாங்க. தேனீ, அதாவது ஒரு தேனீ, அந்த தேனீ என்ன சொல்லுதுன்னு ஜோஸ்பின்ட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தேனீ என்ன செய்யுதுன்றது அவங்களுக்கு தான் அந்த பாஷை புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் முழு மூச்சா தேனீக்களோட ஈடுபாட்டோட உள்ள போய் இருந்தேன். தேனீக்களுடைய பாஷையிலிருந்து ஒரு தேனியை பிடிச்சி அதுக்கு என்ன வயசுன்னு கேட்டால் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாலேஜ் இருக்குதுன்னா அந்த ஒரு பயிற்சி தான், அந்த ஒரு வழிகாட்டுதல் தான் எனக்கு காரணம். ஐயா தான் சொல்லுவாங்க, அடுத்த தலைமுறை எப்படி மீட்டெடுக்கிறது, அவங்களை எப்படி பாதுகாக்கிறது, இந்த இயற்கை விவசாயம்னா என்ன, இதெல்லாம் நாங்கள் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவங்க விதைச்ச விதை தான் நாங்கள்லாம். அந்த விதைகள் தான் இன்னைக்கு பெரிய மரமாக வளர்ந்து நிறைய விதைகளை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுடைய வழியில போயிட்டு இன்னைக்கு நாங்க அந்த வழிகளை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஐயா இல்லைனாலும் அவங்களுடைய விதைகளா நாங்கள்லாம் அந்த விஷயத்த கொண்டு போயிட்டு இருக்கோம். இதை கத்துக்கிட்டு நிறைய தொழில் முனைவோரை இன்னைக்கு உருவாக்கியிருக்கேன். அதனாலதான் இன்னைக்கும் சமுதாயத்துக்காக இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம். சமுதாயத்துக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கேன். எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நம்ம சமுதாயத்துக்காக 20% ஒதுக்கணும். அதுலதான் அந்த இலவச பயிற்சி, அந்த பயிற்சிக்கு எத்தனையோ பேர் அதை கத்துக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள இயற்கை விவசாயத்துக்கு மாறினாங்க. அதே மாதிரி நம்மளும் ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்தோம்னா நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நிறைய பேர் இந்த தொழிலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த தொழில் பெருசா வளர்றதுக்கு நம்ம ஒரு படிக்கட்டா இருக்கலாம்னு சொல்லிதான் 2009 வாடிப்பட்டியில உள்ள எங்களுடைய கொண்டையம்பட்டியில உள்ள தோட்டத்துல பசுமை விகடன் தேனீ வளர்ப்புக்கான பயிற்சியை ஒரு நாள் வகுப்பை நடத்தினாங்க. அதுல இருந்து இன்ன வர அந்த பயிற்சியை விடாம ஃப்ரீயா மதிய உணவோட கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் அந்த பசுமை விகடனோட தாக்கம். ஐயா நம்மாழ்வார் ஐயா எங்க கூட பயணம் பண்ண அந்த காலங்கள்.
ஏன்னா அதை மறக்கவே முடியாது. இல்லாட்டினா இன்னைக்கு நம்ம விதையில்லை, அதாவது பீட்டி கத்திரிக்காய், பீட்டி தக்காளி, பீட்டி வெண்டைக்காயை தான் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம். பீட்டி வெண்டைக்காய்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. விதையில்லாத காய்கனிகளை உருவாக்குறதுக்கு அமெரிக்கா நிறுவனம் விதையை கொண்டுட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்தாங்க. அந்த விதைய இதை சாப்பிட்டா நம்ம குழந்தைங்க மலடாயிருவாங்கன்னு ஐயா ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க அந்த அமெரிக்கா நிறுவனத்தை. அதனாலதான் இன்னைக்கு நம்ம விதை திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கோம். விதைகளை பாரம்பரிய ரகத்தை எல்லாம் மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் நெல் ஜெயராமன் அண்ணாவை கூப்பிட்டு அந்த நெல் ரகங்களை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்பை அவங்க கிட்ட கொடுத்தாங்க. தேனீக்களை எல்லாம் மீட்டெடுத்து இதுக்கான தாக்கத்தை கொண்டு போற பொறுப்பை எனக்கிட்ட கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பொறுப்பை எல்லாருமே திறம்பட செஞ்சோம். ஏன்னா இன்னைக்கும் வந்து அவங்க இருந்திருந்தா இன்னும் பெரிய அளவுக்கு இதனுடைய தாக்கம் உருவாகி நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா 90 எப்படியும் ஒரு 70-80% இன்னைக்கு விவசாயிகளை இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருப்பாங்க. ஆனா இன்னமும் மதுரையிலேயே நிறைய பேர் மாற மாட்டேன்றாங்க. மருந்தடிச்சாதான் காய் காய்க்கும். இன்னைக்கு மாமரத்துக்கு பாத்தீங்கன்னா 11 மருந்து அடிச்சிருக்காங்க. யாராவது நம்புவீங்களா? அப்ப ஐயா சொல்லுவாங்க, திராட்சைக்கு வந்து 13 மருந்து அடிக்கிறாங்க, முக்கி எடுக்கிறாங்க. இது பூரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்க சாப்பிட்றப்ப எவ்வளவு வியாதிகள், கேன்சர் உருவாகும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 2019 வரை 3 மருந்து தான் மாமரத்துக்கு அடிச்சாங்க. 2022ல 23ல 7 மருந்து அடிச்சேன்றாங்க. 2025ல போய் கேட்கிறேன், 11 மருந்து அடிச்சிருக்கோம் மாவுக்குன்றாங்க. இது உண்மையா இல்லையான்னு மதுரையில உள்ள விவசாயிகளை கேளுங்க. மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க இந்த மாம்பழத்தை சாப்பிட்றப்ப எவ்வளவு வேதனையா இருக்கும் யோசித்து பாருங்க. நேரம் ஐயா இருந்திருந்தாங்கன்னா அத்தனை பேரையும் நேரம் மாத்திருப்பாங்க. ஆனா இன்னும் வந்து நிறைய பேர் மாறுறதே இல்லை. ஒரு அதாவது கிராமத்துல உள்ள ஒரு விவசாயி அப்படின்னா அவ்வளோ திடகாத்திரமா இருப்பாங்க, அவ்வளோ ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, மலட்டுத்தன்மையில இருந்து, கேன்சர்ல இருந்து, சுகர்ல இருந்து, ப்ரெஷர்ல இருந்து எல்லாம் கிராமத்துல உள்ள விவசாயிகள்கிட்ட தான் இருக்குது. காரணம் என்னன்னா, கத்திரிக்காய்க்கு வாரத்துக்கு 2 மருந்து அடிக்கிறாங்க. அந்த கத்திரிக்காயை கொண்டு வந்து வித்துட்டு மீதியை வீட்டுக்கு தானே கொண்டு போறாங்க. அந்த வீட்டுல அந்த கத்திரிக்காயத்தான் குழம்பு வைக்கிறாங்க. நானாவது வாரத்துக்கு 1 நாள் தான் கத்திரிக்காய் சாப்பிட்றேன் அந்த கத்திரிக்காயை. ஆனா அவங்க வாரத்துக்கு 5 நாள் அவங்க வீட்டுல சமைக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவங்களுக்கு அவ்வளவு வியாதிகள் வந்துட்டு இருக்குது. மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இன்னைக்கு இவ்வளவு இயற்கை விவசாயிகள் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஜாம்பவான் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா தான் இதுக்கு காரணம். ஏன்னா அவங்க கூட கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகள் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அந்த பயணம் தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு என்னைய கொண்டுட்டு வந்திருக்குது. அப்பெல்லாம் ரொம்ப வந்து பயப்படுவேன். அவ்வளோ ஒரு தைரியத்தையும் மிகப்பெரிய அளவுல எனக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தையும் அவங்க மூலியமா நான் அடைகிறதுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியா அவங்க அந்த ஒரு ஐயா சொன்ன அந்த விஷயத்தை எல்லாம் காதுல வாங்கி ஆசைப்பட்டு மதுரையில ஒரு இயற்கை அங்காடி ஓபன் பண்ணோம். ஆனா அந்த இயற்கை அங்காடி சக்சஸா எங்களுக்கு போகல. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து 40,000 ரூபாய் எங்களுடைய அந்த இயற்கை அங்காடிக்கான செலவுகள் மட்டும், அதுக்கான செலவுகள், வாடகை, ஈபி, சம்பளம், வேலை பார்க்குறவங்களுடைய சம்பளம், இதெல்லாம் சேர்த்து 40,000 ரூபாய் வந்தது. ஆனா மொத்தமே வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு கூட அந்த கடையில ஓடலை. ஏன்னா அப்ப அதுக்கான தாக்கம், விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால அது ஃபெயிலியர் ஆகி ஒரு 2 வருஷம் கடையை நடத்த முடியாம நஷ்டமாகி அதுக்கப்புறம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்னோட தம்பி வந்து சென்னையில ஆரம்பிச்சாப்புல, மெரைன் இன்ஜினியரா இருந்து அவர் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறினதுக்கு காரணம் ஐயா தான். அவங்களுடைய வழிகாட்டுதல்ல, அவங்களுடைய தாக்கம் கொடுத்ததை வச்சுதான் நாங்க எல்லாருமே வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறினோம். அங்கே திருவான்மையூர்ல ஆரம்பிச்ச அந்த பசுமை அங்காடியும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் சக்சஸா போகலைன்றதை விட வருமானத்தை கொடுக்கல. அந்த செலவுகள் மாசம் 10,000 20,000 கையில இருந்து போட வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் வேணான்ற அளவுக்கு அவங்க விட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் அதுல வந்து டிராவல் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் முடியலைன்னு எடுத்துட்டு திருப்பி வேலைக்கு போயிட்டாப்புல. அந்த அளவுக்கு இந்த இயற்கை விவசாயத்தை இந்த மண்ணுலையும் மனுஷங்களுடைய மனசுலையும் மிகப்பெரிய அளவுல ஆழமா பதிச்சது யாருன்னு கேட்டீங்களா, எங்களுடைய ஐயா, எங்களுடைய இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா தான் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குனாங்க. அவங்களுடைய மாற்றம் என்னன்னைக்கும் காலகாலத்திலையும் எங்களுக்கு அழியாம இருக்கும். இன்னைக்கு எங்களுடைய குழந்தைங்களை நாங்கள் ஆரோக்கியமா வளர்க்குறோம்னா அதுக்கு அவங்க விதைச்ச விதை தான் காரணம். நீங்களும் ஆரோக்கியமா இருங்க. அடுத்த தலைமுறையை 100 வயசுக்கு வாழ வைங்க. சுத்தமான தேனுக்கும் தேனி வளர்ப்புக்கும் டிபிஸ் ஹனியை ஃபாலோ பண்ணுங்க.